இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். மலர்ந்திருக்கிற இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. முதலிலே இந்த ஜூலை மாதத்துக்கு முன்பு நாம் நடந்து வந்த ஜூன் மாதத்துக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஜூன் மாதம் முழுவதும் இறைவன் எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்கள் பிள்ளைகளை எல்லா விதத்திலும் பாதுகாத்ததுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும், நாங்கள் செய்யும் தொழில் துறையிலும், எங்களுடைய ஆன்மீக வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், சமூக வாழ்விலும், எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் எங்களோடு இருந்து எங்களை காத்ததுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அந்த நன்றி உள்ளத்தோடு இப்பொழுது நாம் மலர்ந்திருக்கிற ஜூலை மாதத்துக்குள்ளே நாம் காலடி எடுத்து வைப்போம். ஜூன் மாதம் முழுவதும் எங்களோடு இருந்த இறைவன் இப்பொழுது ஜூலை மாதத்திலும் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஜூலை மாதத்திலும் இறைவன் எங்களுக்கு வைத்திருக்கின்ற இறை வார்த்தையின் பகுதி பார்த்தீர்கள் என்றால், திருப்பாடல்கள் அல்லது சங்கீதம் 14:7 பாடல். திருப்பாடல் அல்லது சங்கீதம் 14:7. சீயோனில் இருந்து இஸ்ரவேலருக்கு மீட்பு வருவதாக. ஆண்டவர் தம் மக்களுக்கு மீண்டும் வளமான வாழ்வை அருளும் பொழுது யாக்கோபின் இனத்தார் களி கூறுவாராக, இஸ்ரவேல் மக்கள் அகமகிழ்வாராக. இந்த திருப்பாடல் பார்த்தீர்கள் என்றால் ஒரு எதிர்நோக்கும் நம்பிக்கையோடு பாடப்பட்ட ஒரு திருப்பாடல் அல்லது சங்கீதம். இஸ்ராயேல் மக்கள் பல துன்பத்தில், கஷ்டத்தில், சிறைப்பிடிப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த சிறைப்பிடிப்பிலிருந்து கடவுள் எங்களை கட்டாயமாக விடுவிப்பார் என்று நம்பி தாவீதினால் பாடப்பட்ட பாடல்தான் இந்த பாடல். எங்களுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துவிடப் போகிறது. சிறைப்பிடிக்கப்பட்ட வாழ்க்கையாக, தரித்திரம் நிறைந்ததாக, கஷ்டம் நிறைந்ததாக, அடிமை நிறைந்ததாக இருக்கப் போகிறது என்று அவர்கள் இல்லாமல் கடவுள் அந்த நிலையிலிருந்து எங்களுக்கு மீண்டும் நல்வாழ்வு அருளுவார் என்று நம்பினார். இது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இந்த ஜூலை மாதத்திலே நமக்கு தருகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பங்கள், சிறை வாழ்வு, பிரச்சனை, போராட்டம், நோய், பொருளாதார கஷ்டம் என்று பல இக்கட்டுகள் இருக்கலாம். ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கை அல்ல. அதோடைய நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடப் போகிறது அல்ல. மாறாக யாரெல்லாம் இது போன்ற நிலையில் இருந்து என் ஆண்டவர் என்னை விடுவித்து வாழ வைப்பார், எனக்கு ஒரு நல்வாழ்வு கொடுப்பார், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்னை வெட்கப்பட்டு போக விடமாட்டார், என்னுடைய தாழ்நிலையில் இருந்து என்னை அவர் உயர்த்துவார், என்னுடைய சிறை வாழ்விலிருந்து என்னை அவர் விடுவிப்பார், என்னுடைய இருள் நிறைந்த வாழ்விலிருந்து அவர் எனக்கு ஒளிமயமான வாழ்வை கொடுப்பார், துக்கமான வாழ்க்கையிலிருந்து எனக்கு மகிழ்ச்சியான வாழ்வை தருவார் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் இந்த ஜூலை மாதத்திலே நீங்கள் நம்புவது போன்ற ஆசீர்வாதமான நிலையை தந்து வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். இந்த திருப்பாடலிலே 3 விடயங்களை நாம் பார்க்கின்றோம். முதலாவது பார்த்தீர்கள் என்றால், சீயோனில் இருந்து இஸ்ரவேலருக்கு மீட்பு வருவதாக என்று அந்த பாடல் பாடப்படுகிறது. சீயோனில் இருந்து இஸ்ரவேலருக்கு மீட்பு வருவதாக என்றால், சீயோன் என்ற வார்த்தை எதை இதிலே காட்டுகிறது என்றால், இறைவன் பிரசன்னமாக இருக்கிற இடம், அதை தான் காட்டுகிறது. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு மீட்பு வருவதாக, சீயோனிலிருந்து எங்களுக்கு மீட்பு வருவதாக என்றால் இறைவனிடத்திலிருந்து எங்களுக்கு மீட்பு வருவதாக என்று சுபத்தோடு இந்த திருப்பாடல் அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அதுபோல இந்த ஜூலை மாதத்திலே
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும். உங்கள் வாழ்வின் அனைத்து நன்மைகளும், உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நிறைவுகளும் பரலோக தந்தையிடத்திலிருந்து வருகிறது. ஆகவே இந்த ஜூலை மாதத்திலே முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் கடவுளை நோக்கி பாருங்கள். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இறைவனை நோக்கி பாருங்கள். இறைவனை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் கடவுள் உங்களோடு இருந்து உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவதை நீங்கள் காண முடியும். ஆகவே அதற்காக முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த ஜூலை மாதத்திலே எப்பொழுதும் நீங்கள் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்துக்காக நேரம் ஒதுக்குங்கள். என்றால் நீங்கள் ஜெபத்துக்காக நேரம் ஒதுக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் கடவுளை நோக்கி பார்க்க முடியும். இரண்டாவது, இறை வார்த்தையை தினமும் வாசியுங்கள். அந்த இறை வார்த்தையிலிருந்து நீங்கள் செபியுங்கள். இந்த கடவுள் இறை வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுகிறார், எங்களோடு உறவு வைத்துக் கொள்ளுகின்றார். அப்ப இறைவனுடைய உறவு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் இறை வார்த்தை மிக மிக அவசியம். இறை வார்த்தையை தினமும் படியுங்கள். அந்த இறை வார்த்தையில் இருந்து நீங்கள் ஜெபியுங்கள். இந்த ஜூலை மாதத்திலே உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறதோ, துன்பம் இருக்கிறதோ, வேதனை இருக்கிறதோ, இக்கட்டுகள் இருக்கிறதோ, அவைகள் அனைத்துக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்திலே அவைகள் அனைத்திலும் இருந்து நமக்கு விடுதலை தருகிற வாக்குத்தத்தங்கள் வேதாகமத்தில் எங்கு இருக்கிறதோ அதையெல்லாம் கண்டுபிடித்து தினமும் வாசிக்கும் பொழுது அவைகளை வைத்து ஜெபியுங்கள். இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு சகலவிதமான ஆசீர்வாதம், விடுதலையும் சுகமும் உங்களுக்கு வருவதாக. இரண்டாவது, அந்த பாடலிலே நாம் பார்க்கிற விடயம் என்னவென்றால், ஆண்டவர் தம் மக்களுக்கு மீண்டும் வளமான வாழ்வை அருளும் பொழுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது கடவுள் அவருடைய மக்களுக்கு மீண்டும் வளமான வாழ்வை அருளுகின்றார். அதை தான் இது காட்டுகிறது. கடவுள் மீண்டும் வளமான வாழ்வை அருளும் பொழுது அதை நீங்கள் ஆழமாக தியானிக்க வேண்டும். மீண்டும் வளமான வாழ்வை அப்படின்னால் உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது இருக்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையோடையே உங்கள் வாழ்க்கை இருந்து விட போகிறது அல்ல. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இக்கட்டான சூழ்நிலைகளோடையே உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை இருந்து விட போகிறது அல்ல. கடவுள் அதில் இருந்து மீண்டும் வளமான வாழ்வை கொண்டு வருகிறவராக இருக்கின்றார். ஆகவே முதலாவது ஒரு நல்ல செய்தி இதில் என்னவென்றால், உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உங்கள் வாழ்க்கை இப்பொழுது பல பிரச்சனைகளோடு இருக்கலாம், நம்பிக்கையற்ற நிலையில இருக்கலாம், பல குழப்பங்களோடு பிரச்சனைகளோடு இருக்கலாம். உங்கள் குடும்ப வாழ்விலே, குடும்ப உறவிலே, கணவன் மனைவி உறவிலே, திருமண வாழ்விலே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். அல்லது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள் இருக்கலாம். உங்களுடைய உடல் நிலையிலே பல பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுடைய ஆன்மீக பாதையிலே பல போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் அப்படியே இருந்துவிடும் என்று அர்த்தமல்ல. கடவுள் அவற்றை மாற்றுவார். கடவுளை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு கட்டாயமாக கடவுள் சூழ்நிலையை மாற்றி கொடுப்பார். துக்கத்தோடையே இருந்துவிட விடமாட்டார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் மீண்டும் வளமான வாழ்வை தருகிறார் என்பதை நீங்கள் இந்த ஜூலை மாதத்திலே கட்டாயமாக நீங்கள் நம்ப வேண்டும். என்றால் அது கடவுளுடைய விருப்பம். அது சாத்தான் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டத்தை, துன்பத்தை, வேதனையை கொடுப்பான். அப்படித்தான் அந்த நிலையிலேயே உன் வாழ்க்கை இருந்து விடும் என்று அவன் உங்கள் உள்ளத்திலே பயங்களை, அச்சங்களை உண்டாக்குவான். நம்பிக்கை வர விடமாட்டான். ஆனால் கடவுள் என்ன கூறுகிறார் என்றால், அதிலிருந்து உங்களை விடுவித்து வளமான வாழ்வுக்கு கொண்டு வருவார். ஸோ வளமான வாழ்வு என்பதையும் நீங்கள் இதிலே கவனிக்க வேண்டும். சும்மா அப்படியே ஒரு எங்களுக்கு தேவைகள் மட்டும் சந்திக்கப்படுகிறது அல்ல. ஒரு நல்ல வளமான ஒரு நிலையை, எங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிறைந்த பூரணமான நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை இறைவனால் கொண்டு வர முடியும். அவர் கொண்டு வருகிறார் என்றால் அதற்காகத்தான் கடவுள் எங்களோடு இருக்கிறார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஜூலை மாதத்திலே உங்களுடைய வாழ்வின் மேன்மையான நிலையை பாருங்கள். உங்கள் வாழ்வின் மேன்மையான நிலைக்காக கடவுளை நோக்கி மன்றாடுங்கள். உங்கள் மனநிலையை வாழ்வின் மேன்மையான நிலைக்கு ஏற்ற விதமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இறை வார்த்தையை வாசியுங்கள். என்றால் கடவுள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவரிடத்திலே வருகிற மக்களுக்கு அவர் எப்பொழுதும் ஆறுதல் கொடுக்கின்றார்.
அவரை நம்புகிற மக்களுக்கு அவர் எல்லாவற்றையும் நிறைவாக கொடுக்கின்றார். ஆகவே இரண்டாவது விதமாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கடவுள் எங்களுக்கு மீண்டும் நல்வாழ்வை கொண்டு வருவார். அந்த நல்வாழ்வு பார்த்தீர்கள் என்றால் வளமான வாழ்வாக இருக்கும். மூன்றாவது அந்த திருப்பாடல் நாம் என்ன பார்த்தோம் என்றால், யாக்கோபின் இனத்தார் களி கூறுவாராக, இஸ்ரவேல் மக்கள் அகமகிழ்வாராக. இங்கு யாக்கோபின் மக்கள், இஸ்ரவேல் மக்கள், இந்த ரெண்டும் எதை காட்டுகிறது என்றால் கடவுளின் மக்கள் என்பதற்கு பொருளாகும் பரிசுத்த வேதாகமத்திலே. ஆகவே கடவுளை நம்புகிற மக்கள் எல்லோருமே இதுக்கு சமமானவர்கள். அப்ப யாக்கோபு இஸ்ரவேல்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, இது இறை மக்களுக்கு அடையாளமாக காட்டப்படுகின்றது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் கடவுளுடைய மக்கள். அப்ப கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறார்கள்? யாக்கோபின் இனத்தார் களி கூறுவார்களாக, இஸ்ரவேல் மக்கள் அகமகிழ்வார்களாக. இப்ப நம்முடைய வாழ்க்கை கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் தனிமையோடும் இருக்கிற ஒன்று அல்ல. அந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் அகமகிழ்வை, மகிழ்ச்சியை கொண்டு வருகிறவராக இருக்கின்றார். கடவுளுடைய மக்களுடைய வாழ்க்கையிலே ரெண்டு விடயங்கள் நடக்கின்றது. ஒன்று, கடவுளை நாம் நம்பி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் அந்த நிலையிலும் கடவுள் எங்களுக்கு மகிழ்ச்சியை, அமைதியை உள்ளத்திலே கொடுத்து கொண்டே இருப்பார். கடவுளை நம்பாத மக்களுடைய வாழ்க்கையிலே அது இருக்காது. தெரியும், கடவுளை நம்பாத மக்களுடைய வாழ்க்கையிலே சின்ன துன்பம் பிரச்சனை வந்தவுடனே அவர்கள் பயந்து நடுங்கி சமாதானத்தை இழந்து விடுவார்கள். இங்க நான் கடவுளை நம்புகிற மக்கள் என்று சொல்லும் பொழுது கோயிலுக்கு போய் வருகிற மக்களை சொல்லவில்லை. நிறைய பேர் கோயிலுக்கு போய் வருகிறார்கள், ஆனால் கடவுளை நம்புவதில்லை. இங்கு நான் சொல்லுவது கடவுளை நம்புகிற மக்கள். சரியோ, கடவுளோடு உறவு வைத்திருக்கிற மக்கள். கடவுளோடு உறவு வைத்திருக்கும் பொழுது நமக்கு துன்பம் கஷ்டங்கள் வந்தால் கூட அதிலும் அவர் இறைவன் நமக்கு அமைதியை கொடுக்கின்றார். அதே நேரத்தில் இன்னொன்றை அறிந்து கொள்ள வேண்டும், கடவுளை நம்புகிற மக்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே துன்பம் வேதனையும் கஷ்டம் தான் நிறைந்து கொண்டிருக்கும், மூட்டையா இருக்கும் அப்படின்னு நினைத்திடக்கூடாது. அவைகள் எல்லாவற்றுக்கும் கடவுள் ஒரு காலம் வைத்திருக்கிறார். சில நேரத்திலே கடவுள் சில துன்பம் கஷ்டம் வழியாக சில பாடங்களை கற்பிக்கின்றார். அதுக்கு பின்பு நமக்கு அவர் வளமான வாழ்வை, நிறைவான வாழ்வை கொடுப்பார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும், நம்முடைய குடும்பத்திலே அகமகிழ்வு உண்டாகும். ஆகவே இந்த ஜூலை மாதத்திலே அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு பேசுகிறார். மகனே மகளே, நான் மீண்டும் உனக்கு வளமான வாழ்வு தரும் கடவுள். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இக்கட்டுகள், சிறை வாழ்வு, துன்பம், பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவித்து நீ அகமகிழும்படி நான் செய்வேன் என்று. ஆகவே இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள், துன்பங்கள், இக்கட்டுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், ஏக்கங்கள், பயங்கள், சண்டைகள், இது போன்ற அனைத்து சூழ்நிலையிலும் இருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு வளமான வாழ்வு அருளுவாராக. நாம் இப்பொழுது செபிக்கும் பொழுது, சியோனிலிருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு மீட்பு வருவதாக என்று சொல்லப்பட்டது போல பரலோக தந்தையிடத்திலிருந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு சகல ஆசீர்வாதம் வருவதாக நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி கூறுகிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவருடைய கரம் இந்த நேரத்தில் இவர்கள் மேல் அமர்ந்து இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இதை பார்க்கிறவர்கள் இந்த தியானத்தை யாருக்கெல்லாம் அனுப்புகிறார்களோ, யாருக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ளுகிறார்களோ, ஆண்டவரே, இதை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களை நீர் ஆசீர்வதியும். இதை பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள் யாரெல்லாம் இதை பார்க்கிறார்களோ அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் இந்த நேரத்தில் நிறைவாக நீர் ஆசீர்வதியும். இந்த ஜூலை மாதத்திலே உம்முடைய மக்களுக்கு நீர் கூற விரும்புகிற செய்தி நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த ஜூலை மாதத்திலே இவர்களுடைய சிறை வாழ்விலிருந்து, துன்பம், வேதனை, கஷ்டம், தனிமை, வேதனை என்கிற அனைத்து சிறை வாழ்விலிருந்தும் இவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இந்த நேரத்தில் உம்முடைய திருக்கரம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய வல்லமை இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். இவர்களுடைய சிறை வாழ்வு இப்பொழுதே மாற்றப்படுவதாக, கண்ணீர் துடைக்கப்படுவதாக, வேதனைகள் மறைந்து போவதாக, நோய்கள் குணமடைவதாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் வளமான வாழ்வருளும் கடவுள் என்று நாங்கள் நம்புகிறோம்.
ஆகவே இந்த நேரத்தில் இவர்களுடைய வாழ்க்கையிலே வளமான ஆசீர்வாதங்கள் தங்குவதாக. இந்த ஜூலை மாதத்திலே இவருடைய பொருளாதாரத்திலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும், இவருடைய வேலையிலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும், கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே நிறைவான ஆசீர்வாதம் தங்கட்டும், இவருடைய இல்லத்துக்குள்ளே ஒரு நல்ல வளமான ஆசீர்வாதம் தங்கட்டும். இவருடைய குடும்ப வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அக்களிப்பும் உருவாகட்டும் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்திலே இவர்களுக்கு எதிராக இருக்கிற தீமைகள் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகும்படி நான் ஜெபிக்கிறேன். பிசாசின் கட்டுக்கள் இருந்து இவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. இவர்கள் மேல் இருக்கிற சுமைகள் நீங்கி போவதாக. இந்த ஜூலை மாதம் இவர்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை, அற்புதங்களை இவர்கள் காணட்டும். நோய்களிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். கண்ணீர் துடைக்கப்படட்டும். துக்கம் மகிழ்ச்சியாய் மாறட்டும். இருளின் நிலைகளில் இருந்து விடுதலை பெற்று இவர்களுடைய வாழ்க்கையிலே தெய்வீக சமாதானம், தெய்வீக ஒளி தோன்றட்டும். இவருடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஜூலை மாதத்திலே கடனில் இருக்கிறவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். இந்த ஜூலை மாதத்திலே யாரெல்லாம் புதிய முயற்சிகள் எடுக்கிறார்களோ அவைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். புதிய தொழில் தொடங்குகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சொந்த தொழில் வைத்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஜூலை மாதத்திலே யாரெல்லாம் தங்களுடைய வாழ்வின் துணையை தேடுகிறார்களோ ஆண்டவர் தாமே அவர்கள் அதை கண்டுகொள்ளும்படி நீர் ஆசீர்வதியும். இந்த ஜூலை மாதத்திலே யாரெல்லாம் தங்களுடைய பெற்றோர்கள் நல் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று மன்றாடுகிறார்களோ ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடும். இந்த ஜூலை மாதத்திலே அன்பின் ஆண்டவரை யாரெல்லாம் பயணங்கள் மேற்கொள்ளுகிறார்களோ அவர்களோடு நீர் கூட இருந்து அவர்களை வழி நடத்தும். இந்த ஜூலை மாதத்திலே தங்களுடைய படிப்பின் முன்னேற்றத்துக்காக அல்லது பரீட்சை எழுத இருக்கிறவர்கள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்தரலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்திலே இவர்கள் செய்கிற ஆன்மீக பணிகளை நீர் ஆசீர்வதியும். இவர்களுடைய ஆன்மீக பாதையில் நீர் எப்பொழுதும் இவர்களோடு இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஜூலை மாதத்திலே இவர்கள் வாழுகிற இல்லத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய இல்லத்துக்குள் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்குவதாக. இந்த ஜூலை மாதத்திலே இவருடைய பொருட்கள் எல்லாவற்றையும் நீரே பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவருடைய அருக்கரம் எல்லோரோடும் இருப்பதாக. உம்முடைய அருக்கரம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீ தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்ற நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் இல்லத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமென். மகிழ்ச்சியான ஜூலை மாதம் உங்களுக்கு மலர ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. God bless you and your family.